தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை பகுதியைச் சேர்ந்தவங்க தான் 24 வயசு பிரியா. இந்த பிரியாவுக்கு பாலச்சந்தர் அப்படிங்கிற கணவர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள், யஷ்வந்த், தர்ஷன் அப்படிங்கிற 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த பாலச்சந்தர் எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னா ஓசூரில் உள்ள ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராரு. இதனால் கடந்த 1.5 வருஷமாக பிரியா தன்னோட தாய் வீட்டில், அதாவது ஒரு கிராமத்தில் போய் இருக்கிறாங்க. சிட்டியில் இல்லை, ஒரு கிராமத்தில் போயிருக்கிறாங்க. அங்கே தான் இவங்களுக்கு சம்பவமே ஆரம்பிக்குது. என்னென்னா, அங்கே வெங்கடேஷன் அப்படிங்கிற ஒருத்தன் இந்த பிரியாவுக்கு அடிக்கடி காதல் தொல்லை கொடுத்துட்டே இருந்திருக்கான். லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். பின்னாடி கடைக்கு போனால் எங்கே போனாலும் பின்னாடி போயிட்டே இருந்திருக்கான். அந்த மாதிரி லவ் டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்திருக்கான். இதனால் ரொம்பவே மன உளைச்சலுக்காக இருக்காங்க. இவங்க முடியவே முடியாது, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பின்னாடி சொல்லிகிட்டே வந்திருக்காங்க. இருந்தாலும் அவன் லவ் டார்ச்சர் கொடுத்துட்டே வந்துகிட்டே இருந்திருக்கான். இதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாமே தப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கிராமம் இல்லையா, அதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாமே இந்த பிரியாவையும் வெங்கடேசனையும் சேர்த்து வச்சு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ரொம்பவே கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க பிரியா. இந்த மாதிரி நீ பின்னாடி வரவே வராத, இந்த மாதிரி ரொம்பவே கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க. இதனால் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, அவன் 2 குழந்தைகளையும் நான் கொன்றுவேன் அந்த மாதிரி மிரட்டியிருக்கான். ஆனால் பிரியா இதை பெருசாக எடுக்கவே இல்லை, சாதாரணமாக எடுத்துருக்குறாங்க. சம்பவத்தை அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, இந்த வெங்கடேஷன் பிரியா வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த 2 ஆண் குழந்தைகளையும் வண்டியில் ஆசை வார்த்தை கூறி வண்டியில் ஏற்றி வச்சுட்டு போயிருக்கான். போய் ஒரு மலைப்பகுதி, அங்கே நிறைய பாறைகள்லாம் இருக்கும்ல, அங்கே வச்சு கடுமையாக அந்த 2 பசங்களையும் தாக்கியிருக்கான். அதை மட்டும் இல்லை, அங்கே இருந்த பாறையில் அந்த 2 பசங்களோட தலையை மோதியிருக்கான். இதனால் அங்கே ரத்த வெள்ளத்தில் அங்கே மயங்கி விழுந்துட்டாங்க. 2 பேரும் செத்து போயிட்டதாக நினச்சிட்டு இந்த வெங்கடேசன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஊருக்குள்ளே கிராமத்தில் இந்த மாதிரி பிரியாவோட 2 பசங்களையும் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, அதாவது நார்த் இந்தியன் வட மாநிலத்தவர் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி சத்தம் போட்டு கத்தியிருக்கான். இதனால் கிராமத்தில் உள்ள எல்லாருமே பதட்டமாகி எல்லோரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே உள்ள மலைப்பகுதி இடத்துலையும் தேடிட்டே இருக்காங்க. அப்போ தான் அந்த 2 சின்ன பசங்களும் ரத்த வெள்ளத்தில் கடந்ததை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. உடனே எடுத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் 2 பேருமே, அந்த 2 குழந்தைகளுமே இறந்துட்டாங்க. ஸோ இவன் நாடாமாடினாலே போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வெங்கடேசனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அப்போ தான் அவன் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். நான் தான் பண்ணேன், நான் தான் அந்த பிள்ளைகளை கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மக்களே. இந்த சம்பவம் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, கல்யாணம் ஆகி நீங்கள் தாய் வீட்டில் இருக்கீங்க, இந்த மாதிரி அவன் காதல் தொல்லை கொடுத்துருக்கான். அப்போது அந்த பிரியா என்ன பண்ணியிருக்கணும், உடனே அவங்களோட கணவர்கிட்ட சொல்லியிருக்கணும். அது சொன்னாங்களா என்னன்னு தெரில, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இல்லைனா அவங்க அம்மாட்டையாவது சொல்லியிருக்கணும், இல்லைனா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். இந்த 3மே சொன்ன மாதிரி தெரியல. அப்படி சொல்லியிருந்தா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக அந்த 2 குழந்தைகளோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குங்க. எவ்வளோ கொடுமை! எனக்கு 2 குழந்தைகள் என்ன பாவம் பண்ணிச்சு? அந்த பிள்ளைகள் சாகணும்னு ஏன் இது எழுதி வச்சுருக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக அம்மாட்ட சொல்லியிருக்கலாம், கணவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். அவங்க எதுவுமே பண்ண மாதிரி தெரில, அவன்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய தப்பு பார்த்தீங்களா? யாருக்காவது இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். உடனே உங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்கள், இல்லைனா உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். உடனே ஆக்ஷன் எடுக்கப்படும். இந்த மாதிரி கொடூரமான சம்பவம்லாம் நடக்க கண்டிப்பாக தடுத்து நிறுத்தலாம். ஆரம்பத்திலே இதை கிள்ளி எறியணும். நம்ம சமாளிச்சிக்கலாம், நம்ம போயிட்டே இருந்தோம்னா அது வளர எங்கே போய் கொண்டு விட்டுருக்கு பாருங்கள். ஒரு 2 உயிரோட, 2 அப்பாவி பிள்ளைகளோட உயிரை அது பறிச்சிருக்கு. இதுக்கு காரணம் அவங்க அசால்ட்டாக இருந்துட்டாங்க. மேபி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா போலீஸில் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அம்மாட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை கணவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் அவன்கிட்ட மட்டுமே சொன்னாங்க. என்ன யூஸ்? ஒரு யூஸும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது நீங்கள் உடனே அடுத்த லெவல் ஆக்ஷன் எடுத்துருங்க. இந்த மாதிரி அசால்ட்டாக விட்டுறாங்க. எங்கே ஒரு 2 உயிர் போயிருக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய கொடூரமான சம்பவம் பார்த்தீங்களா? ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்கா அந்த சம்பவம் நடந்திருந்தால், அந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் மற்றொரு சம்பவத்தை சந்திக்கலாம். until then bye, take care.